பரிதாரத்தை பூசிக்கொள்ள என் மகள் சிவனாவல்லியை பார்க்க வேண்டும் என்று வந்தேன், இதுவரை காணவில்லையே. தங்கள் மடி மீது விளையாடு மலத்துவி பணிந்தேனி பாதம் மலத்துவி பணிந்தேனி பாதம் பாயா இடத்துல தர ஒரு இடத்துல கூட நீர் ஓட்டம் கிடையாதுப்பா. நீர் ஓட்டம் இருக்குது. ஐயோ ஐயோ அம்மா டேய் முன்னாடி அம்மா அம்மா இரு நீர் தண்ணி அம்மா இருக்குது. டேய் என்னத்துக்கு அடி வரா? நான் நீர் ஓட்டம் பாக்குறேன். எங்க நீர் ஓட்டம் பாக்குறேன். போய் சொன்னா கூட பாரு 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 இங்க இருக்கிற நீர் ஓட்டம் கிடையாது. இங்க பாரு இங்க நீர் ஓட்டங்கடா அங்க இல்லையா? அங்கேயும் கிடையாது. சரி நான் போய் சொல்ல மாட்டேன். இங்க இருக்குதா? அங்க இல்ல. இங்க இருக்குதா? இங்க இல்ல. இங்க இல்ல. இப்ப பாரு இங்க தானா நீர் ஓட்டம் இருக்குது. போர் போடலான்னு இருக்கிறேங்க நானு. நான் போடாத ஒரு 60 கஜம் போடலான்னு இருக்கிறேன். இங்கதான் போர் போடுறேன். அப்பா உன்னுடைய ஆசை மகள் அன்பு மகள் இருவரையும் எங்களை மனதார வாழ்த்துங்கள் தந்தையே. நீடோடி காலம் பல்லாண்டு வாழ வேண்டும். சாமி இந்த குன்றோர் மகன் டொமி சூத்தனே வாழ்த்துங்கள். குன்றோர் மகன் டொமி சூத்தா நீ சிறப்போட வாழ வேண்டும். மகளை சிவனாவல்லி அப்பா சிவனாவி என்றும் இல்லாம எங்க இருவரையும் அவசரமா அழைத்து காரணம் நீ தந்தையே. 2 பேரும் டூர் போய் வரணும். டூருக்கா? ஊட்டி கொடைக்கானல் சீனா போய் வரணும். கோயம்புத்தூர் போனோம். என் நாடே ரொம்ப பெருசு. என் நாட்டையே சுற்றி பார்க்க முடியாது. நாங்க எதுக்கிட்ட வெளிநாடு போனோம்? இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போடும். அதனால ஏற்கனவே இங்க வந்து வேக்காடா இருக்குது. அங்க போய் குளூர்ல ஜாலியா இருங்கள். அதெல்லாம் என்ன? என்னுடைய நாடே சிறப்பு. என்னுடைய நாடே சேமியான உள்ள சேமியான மகளை சொல்லாமல்லை ஏற்றுமில்லாமல் என்று ஒரு வரவேற்ற காரணத்தில் என்னைய தந்தையே உன்னோட கல்விச்சாலை அனைத்தும் நல்லவர்களே நிறைவேறிவிட்டது. இருந்தாலும் தக்க பருவத்திழந்த உனக்கு நல்ல ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து முடிக்கலாம் என்று என்பதில் அப்பா எனக்கு திருமணமா? அப்பா எனக்கு என்ன வயதாகிட்டு அதுக்குள்ள திருமணம்? இந்த வயசுல எனக்கு திருமணமே வேணாம்பா. அப்பா அப்பா இன்னும் நான் நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இதுக்குள்ள எனக்கு திருமணமே வேணாம். யாருன்னா லவ் பண்றியா? ஐயோ இசின் ஓட போறியா? சொல்லிடு முதல்ல. என்னுடைய மகளாதே இந்த காலத்துல வந்து பொண்ணுங்க வச்சிருந்தா வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சுங்கிற மாதிரி ஏமா தண்ணி விட்டு அழிச்சு போறான்னு தெரிய மாட்டேங்குது. எப்பதான் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பேசிடுறோம். லவ் பண்ற விஷயம் சொன்னா தானே வீட்டுல அம்மா அப்பா நான் இது மாதிரி லவ் பண்றேன் எனக்கு அவங்கள சேர்த்து வை முடியாதுன்னு சொல்லிட்டு போல. சரி பொண்ணு மானம் எங்கேயும் போக கூடாது. சரி லவ் பண்ணி பையனை கட்டி வைக்கலாம்னு சொல்லலாம். ஏய் என் பேச்ச கல்றி நான் உன்னை மறுத்த வேண்டி உன்னை யாரும் கட்டி விட மாட்டேன். நான் சொல்றேன் அப்படிதான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன என்ன பண்றது? கட்சி நேரத்துல இசுக்கும் தான் ஓட்டு. அதுக்கு தான் சொல்றேன் நான். முதல்ல நீ காதலிச்சு பண்ண வீட்டுல சொன்னியா? நோ 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 ஐ எம் அரேஞ்ச் மேரேஜ். பாவி உங்க குளம் என்ன எங்க குளம்? இந்த ராஜ்ய குளம்டா ராஜ்ய குளம். உலகிக்கு படுத்தது என்னைக்குமே பூனை ஆகாது. தாய் திருந்த கோவில் மேல தந்தை
சொல்விக்க மந்திரமில்லை. இதெல்லாம் உணர்ந்தவன் நாங்க. என் தந்தைக்கு ஒரு அவமான நேரம் எப்பொழுதும் நாங்க நடக்கவே மாட்டோம். அப்பா, நான் திருமணம் வேண்டுமென உங்களுக்கு மனசாபம், உங்களுக்கு கோவரமா நான் நடந்து கொள்ளுவேனா? எப்பொழுதும் நடக்கவே மாட்டாள் உன் மகன். நான் திருமணம் செய்துக்கிறேன். நான் திருமணம் செய்துக்கிறதா ஒரு நிபந்தனை இருக்கிறது. திருமணத்துக்கு ஒரு நிபந்தனை அப்பா, நான் திருமணம் செய்துக்கிறதா நம்ம நாட்டுல சுயவரம் ஏற்படுத்தணும். திருமணத்துக்கு சுயவரம் என்னமா சம்பந்தம்? சுயவரத்தின் விதிமுறை என்ன தெரியுமா? என்ன? எல்லா நாட்டு இலவசங்கள் லிகித அனுப்புங்க. எல்லா நாட்டு இலவசம் நம்ம நாட்டு தர வேண்டும். அப்பா, எப்பொழுது நான் சிவன் அருளால் பிறந்தனாலே எனக்கு எப்போது சிவனான வழி என்று பெயர் வைத்தையோ உண்மைதான். அப்போதே நான் சிவனை வணங்க சிவன் அருளால் கிடைத்த மாலை என்னிடத்தில் இருக்கிறது. அப்பா, அந்த சுயவரத்தில் எல்லா நாட்டில் அவசரம் அமர்ந்திருக்கும் போது நான் பாடல் பாடிக்கொண்டே அந்த மாலையை சுவிட்டு எறியும் போது அது யார் கழுத்தில் விழுகிறதோ அவரே எனக்கு மணாளன். அம்மா, உடைய எண்ணங்கள் எனக்கு புரிந்து விட்டது. சிவனை தினந்தோறும் வணங்கி சிவனான வள்ளியா கரத்திலே சிவமாலை கிடைத்தது. அந்த சிவமாலை கரத்திலே சுழற்றிக் கொண்டு சுயம்பரத்திலே யார் கழுத்தில் விழுகிறதோ அதுவே சிவன் கொடுத்த கணவன். ஆமாப்பா, அதான உன்னுடைய எண்ணம். அனைத்து ஏற்பாடு செய்யற சென்று வாங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிவனை வேண்டி தவம் செய்து ஒரு மகளை பெற்றெடுத்தோம். 2 செல்வங்களாக பிறந்தது. இருந்தாலும் சிவனானவள்ளி தினந்தோறும் சென்று சிவனை வணங்குவது வழக்கம். அந்த சிவனை வணங்கும் தருணத்திலே சிவமாலை கரத்திலே கிடைத்தது. அந்த சிவமாலையை சுழற்றி வீசும் பொழுது சுயம்பரத்திலே யார் கழுத்தில் விழுகிறதோ அதே சிவன் இட்ட கட்டளை. அது அவள் தலைவிதி. அப்படி இருந்தாலும் அனைத்து நாட்டு மன்னர்களுக்குள்ள இது மரபு சுயம்பரத்திற்கான ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் கிடையாது, இந்த சுயம்பரத்திலே சமபந்தி போஜனம் நடத்தின அன்னதான கொடி. இருப்பவன் இல்லாதவன் அனைவரும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் வராமல் சமபந்தி போஜனம் தலைமைத்து அன்னதான கொடியை ஏற்று சொல்லி உண்மையை சொல்ல தயக்கமா இறைவனே நில்லு, உண்மையை சொல்ல
மனிதனாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைத்து பதவியின் ஆசையினால் தாசியின் மோகத்தினால் என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை எட்டி எட்டி உழைத்த பாவிக்கு கிடைத்த தண்டனையை பாருங்களையா, பாருங்களையா. அம்மா 10 மாதம் சுமந்து ஈ கடித்து விடுமோ, எறும்பு கடித்து விடுமோ என்று பள்ளிக்கு மின் அனுப்பி பின்னின் அழகு பார்த்த என் தாயை எட்டி எட்டி உதைத்தேனே. என் தாய் கொடுத்த சாபத்தினால் உலகத்திலே 4448 வியாதிகளே தலை சிறந்த வியாதி உனக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டும் என்று என் தாய் எனக்கு சாபத்தை கொடுத்தார்களே. என் தாய் கொடுத்த சாபம் எனக்கு பழித்து விட்டது. போட்டோம்